இன்னைக்கு நாங்கள் மைக்ராஃப்டில் ஹார்ட் ஒர்க் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஹார்ட் ஒர்க்னா வேறு ஒன்றும் இல்லை, மைக்ராஃப்ட் மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு கசத்தை தான். சரி, ஓகே. ஒரு வீடு கட்டணும். என்னென்னா மாப்ஸ் வந்து எங்களை அட்டாக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிகேக் செய்யணும். அதெல்லாம் வுட்ஸு எங்களுக்கு தேவையான லூட்ஸை கலெக்ட் பண்ண முடியும். இப்போ போட்டால் ஓட்டியாச்சா? கிராஃப்டிங் டேபிள் செய்யணுமே. கிராஃப்டிங் டேபிள் ஓகே ஓகே செஞ்சாச்சுங்களா? எக்ஸையும் பிகேக்ஸையும் செஞ்சு வச்சுருப்போம். ஏன்டா இப்போ கல் வெட்டணும். நம்ம கல்லை தேடி புறப்படுவோமா? ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்க்குறாங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, கல்லை தேடி புறப்படுவோமா? கல்லை தேடிடுறது ஆக்சுவலி 3 தடவை மண்ணம் தோண்டினா கல்லை கிடைக்கும். ஆனால் அதுக்குள்ளே இது மாப்ஸ் வந்து அடித்தா அதுக்காண்டி ஒரு இடத்தையும் தேடி கண்டுபிடிக்கணும், ஒரு வீட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்காண்டி தான் நான் மெயினாக போகிறேன். ஃபஸ்ட்டு பெட் கண்டுபிடிக்கணும். சொல்லி வாய முடியல ஒரு காட்டு. அப்பா கிடைச்சிட்டான் நண்பர்களே, ஒரு ஆடு கிடைச்சிட்டான். இவனை போடுறதால வேண்டியதான். சாவிடா செத்த போயில. இந்த மாடு கிடைச்சிட்டு மாட்டை கொண்டா லெதர் தரும். லெதரை வச்சு எதுவும் செய்யலாம், இல்லாட்டி ரச்சியும் தரும், அதை வச்சு எதுவும் செய்யலாம். ஒரு அங்கே பேருங்க ஒரு பண்டி பண்டி வாயா பண்டி. இந்த பண்டி தான் எனக்கு கடுப்பு. இது அடிக்கிறான் ஓடிக்கொண்டே இருப்பான். ஆனால் 2 அடியில் சாக வேண்டிய அவன் இவ்வளோ ஓடுறான். சுருத்தவாளா சாவிடா. 2வது ஆடும் கிடைச்சிட்டு நண்பர்களே. இன்னும் ஒரு ஆடு கிடைச்சா பெட்டு செய்யலாம். ஆடு கிடைக்கணுமே ஃபஸ்ட்டு. இந்த யங்கல் பயமும் கிடைச்சிருச்சு. ஐயோ இவ்வளோ பெரிய போகுது. இதுக்கு நாங்கள் ஷேராக இருக்கணும் நண்பர்கள். இவ்வளோ பெரிய குடி இருக்குது. சாவடாச்சிட்ட போகுது. அங்கே 2 ஆடு இருக்குது நம்மளே. நமக்காண்டி தான் வெயிட்டிங். ஒருத்தனை கொள்ளுவோம், இன்னொருத்தனையும் கொள்ளுவோம். இந்தாடா சாவடா சேர்த்துடா நம்மளே. உனையும் கொள்ளுவான். ரச்சி எங்களுக்கு ரச்சி சிக் உடைஞ்சிட்டடா. பிக்கேக்ஸ் எடுத்துலாம் நான் சாவடா. நீ சும்மா தப்பிச்சுலாம் நினைக்கிறியா? பிக்கேக்ஸ் எடுத்துலாம் கொள்ளுவேன் உன்னை. சாவுடா சேர்த்துடா. கல்லை மைண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடம் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு முதல் இந்த கோலை மைண்ட் பண்ணணும். கிராஃபிங் டேபிள் நாட்களாக ஒரு வீடியோ வரவில்லை. அது காரணம் எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அதான் ஓகே. இப்போ ஸ்டோன் பிக்கேக்ஸ் செஞ்சாச்சு. நீ ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடம் காணும். முன்னுக்கு எடுத்து வைப்பான். கோலை மைண்ட் பண்ணுவோம். இப்போ வீடு விடுமா? எங்கே வீடு கட்டுறோம்? இந்த யங்கல் பயமும் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் எங்கேயா வீடு கட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. பார்த்துப்போம். பெரிய கேவாக இருக்கே. இதுக்குள்ள போய் குதிச்சா செத்துடும். ஆள் முடிச்சு என்ன ஆளை மட்டும் பார்ப்போம். பூசணிக்காய் காய்ச்சிருச்சு. அதுக்கு ஏதோ பேர் சொல்லுவாங்களே. ஓட்டமெலோன். இது ஒன்று பயன் பண்ணாலே இவ்வளோ சாப்பிடலாம். இவ்வளோ நாளுக்கு வச்சு சாப்பிடலாம். ஓகே, சிக்கனு ஓகே. சிக்கனே மைண்ட் பண்ணியாச்சு. நான் ஒரு நல்ல இடம் அடிக்கிறேன். இந்த மரங்களுக்கு நடுவில் ஒரு அழகா மண்ணை கிண்டி ஒரு குகை மாதிரி குண்டி அதுக்குள்ளே வீட கிட்டலாம் வந்து ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஓகே, நான் போன வீடியோ ஒரு 1 block சேலஞ்ச் போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு நல்ல அரவணைப்பு வந்தது. அதனால நன்றி கோடிய நன்றி. சரி, கோடாத நன்றி. ஓகே கிண்டியாச்சு. இப்போ கிராஃப்டிங் டேபிளில் வச்சு தேவையான பொருட்களை கிராஃப்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பெட்டே ஒன்று செய்கிறேன். வச்சாச்சு. டீஸ்பூன் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. இப்போ வெளியில் போய் கொஞ்சம் லூட்ஸ் எடுக்கணும். அதாவது வுட் 2 கதவு போடணும். இல்லை சும்மா வறுமையாக வைத்தா நம்ம வந்து கொண்டு போடானுங்களே. ஓகே, இந்தாடா வுட் எடுப்போமா? பக்கத்தில் எடுக்கக்கூடாது. எங்கட இடம் இல்லாத நாசமாயிடும். ஓகே, இது ஏதோ சீடு சாம்பிளே. இந்த ஜங்கல் மரத்துக்கு மேலே ஏதோ கிடக்கும். அது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அதை வச்சு என்ன சீடுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ தான் பேசிக்காக விளையாடுறேன் இப்போ மைண்ட். ஓகே நண்பர்களே, என்னடா ஸ்கின்னு மாறிட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன விபத்தாயிடுச்சு. இவ்வளோ நேரமாக நான் வீடியோ எடுத்து செஞ்சினான். இந்த குதிரையெல்லாம் நான் சேவ் பண்ணிக்கிறேன். அது எப்படி என்றா அந்த வீடியோ கிளிப் அழிஞ்சிச்சு. அது அழிஞ்சிட்டேன் இல்லை. நான் வீடியோ எடுத்து கொண்டு கேட்க மேலே தட்டி பார்த்தா வீடியோ எடுபடையில. அதாவது 0 டே வரைக்கும் தான் எடுபட்டது. இப்போ 3வது டே. அதனால் எடுபடவே இல்லை. முதல் 2 அடுத்த 1வது 2வது 2 டேயும் எடுபடையில. மன்னிச்சிருங்க. இந்த குதிரையை நான் அப்படி டைம் பண்ணாண்டா. இதில் வரைக்கும் ஒரு வெள்ளை குதிரை நண்டது. நான் ஷேடில் போட்டு ஏறிட்டேன். அவ்வளோதான். மேலே ஒரு பெரிய கேவை பார்த்து வச்சுருந்தேன். நான் அந்த கேவுக்கு தான் போகிறேன். ஏன்னா நிறைய லூட்ஸ் அங்கே எடுத்தேன். கொஞ்சம் அயன் எடுத்தேன் நான் அந்த இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துல எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி பக்கெட் கொண்டு வந்துக்கிறேன். இந்த தண்ணி தேவைப்படுது. தண்ணி இதுக்குன்னா கேவுக்கெல்லாம் போய்க்க சப்போர்ட்டாக இருக்குது. நாங்கள் கீழே ஈஸியாக வந்து விழுகலாம் தண்ணி இருக்குது. ஓகே, இங்கே ஒரு தண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இருளுது நண்பர்களே. இந்த குதிரையை எடுத்துக்கொண்டு வந்து வீட்டை விட்டு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அதனால் நான் பாட்டுக்கு வீட்டை வர தொடங்கிட்டேன் நண்பர்களே. ஓகே, இப்போ நித்திர விட வேண்டிட்டேன். ஓகே நண்பர்களே, வந்த உடனே நான் என்னோட எல்லா ஷூட்ஸையும் செய்ய தொடங்கிட்டேன்.
ஓகே, நான் இப்போ வெளிச்சத்துக்கு டோர்ச் செஞ்சுருக்கிறேன். என்னடா நான் கேவுக்கு போகிறேன். கேவுக்கு போய் டோர்ச் பண்ணணும்ல. இப்போ நான் விட்டுட்டு வந்தேன், அந்த குதிரையை தேடி போகணும். எங்கடா விட்டு நான்? குதிரா, குதிரா, குதிரா அங்கே இருக்கிறேன். அங்கே நிற்கிறான். கண்டுட்டேன் இல்லே, போய் ஏறினா காணும். ஓகே, இப்போ நான் அயன் எடுத்த இடத்துக்கு உங்களை கூட்டிக்கொண்டு போகிறேன். இது வேற சும்மா சும்மா. நான் இந்த இடத்துல வரைக்கும் ஒரு ரேடரை பார்த்தேன். நான் ஒரு நீலக்கடை உடுப்பு போட்டுருந்தேன். அங்கே நிற்கிறேன். அவன்கிட்ட இருந்து அயன் வாங்கலாம், ஏதாவது வாங்கிடலாம். அதுக்கு எமரல் தேவை. இந்த இடத்துல பனி இருக்கிறனால எமரல் கூடவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அயனை நான் கண்டுட்டேன். அப்போ தான் ஒரு ஸ்கெலிட்டனை பார்த்தேன். அந்த ஸ்கெலிட்டனை இது தப்பிக்கிறதுக்கு நான் ஷீல்டை கிராஃப்ட் பண்ணிட்டேன். அதை காட்டல, லென்த்தாக போகுது வேணும். இந்த அவன் அடிக்க அவனே வாங்கிக்கிறான். இந்த வாங்கிக்குவான், இந்த வாங்கிக்குவான் எடுத்தான். இந்த போன் மீலை வச்சு நான் இந்த செடியை வளர பண்ண போகிறேன். ஓகே, இதில் டோச்சை வைப்பேன். போயிட்டு வேறு இவனும் வந்துடுவான். என்னுடைய ஸ்க்ரீனில் புள்ளியோ இல்லாட்டி இந்த கேமில் தான் எனக்கு புள்ளியோ தெரியல. டச் பண்ண கூடாதான். அதான் கடுப்புற விஷயம். ஓகே, நானும் அயனை மைண்ட் பண்ண போகிறேன். நான் அயனை வச்சு ஃபுல் செட் ஆர்மர் செய்யணும். அதான் என்னுடைய நோக்கம். ஓகே, எமரல் கிடச்சிட்டு ஒரே எமரல் தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஒரே எமரல் தான் இருக்குது என்னட்ட. ஆனால் இன்னும் கொஞ்சம் எமரல் இருந்தால் அந்த அவன்கிட்ட ட்ரேடு பண்ணலாம். எனக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சுக்கூடா. இப்போ நான் இந்த வீடியோவில் சகாட்டி ஓகே, அடுத்த பாட்டெல்லாம் வரும். அதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். நீங்கள் ஒரே ஒரு ரெட் ஆட்டோமேட்டிக் அமர்த்தி போட்டு போங்க நண்பர்களே. அப்போ எனக்கு அடுத்த வீடியோவுக்கு மோட்டிவேஷன் ஆகும். ஓகே, போதுமான அளவுக்கு நான் அயனை மைண்ட் பண்ணிவிட்டேன். உங்களை தான் காட்டுறேன். இந்த குதிரை அப்படின்னு வேறு எங்கேயோ ஓடி போட்டான். அடப்பா, இந்தியா அன்றைக்கி என்னை விட்டுடு. சன் செட்டு ஒரு மாதிரி இருக்குது நண்பர்களே. உடம்புலாம் ஃபுல் அடிக்குது. ஓகே, நான் என்ன மெல்ட் பண்ணி போட்டு எமரல் இல்லை அவ்வளோ டைம் செஸ்ட்டுக்குள்ளே அடிக்க வச்சுட்டு நான் வரைக்கும் அந்த வயசாமல் படுத்துட்டேன் நண்பர்களே. அடுத்த நாள் வீடியோ எழுப்பி பார்த்தா மெல்ட் ஆகிட்டு கொஞ்சம் அயன். இப்போ போன் மீலில் செஞ்சு போட்டு அதை செடிக்கு வளர வச்சேன். கொஞ்சம் செடியை வளர வச்சேன்னா அவ்வளோதான். இந்த இடத்த என் மைண்ட் பண்ணுறேன்டா. இதில் எக்ஸ்ட்ரா ஃபார்ம் செய்ய போகிறேன். அதாவது அதுக்கு ஷீட்ஸ் கொஞ்சம் தேவைப்படுது. எனக்கு காணாத ஷீட்ஸ். இந்த ஃபர்னிச்சரில் போட்டால் ஸ்லோ ஆகுது. அதனால் ஃபர்னிச்சர் இன்னொன்றுக்குள்ளே போட்டு ஸ்ப்ளிட் பண்ணி போட போகிறேன் நண்பர்களே. அப்போ தான் ஸ்பீடாக ஆகும். இந்த குதிரையை வேறு நான் இதிலே விட்டுட்டேன். ஓகே, ஒரு நல்ல நாளாக இருப்போம்ன்ற ஒரு நம்பிக்கை. இதால் போடாமன்னு தான் நினச்சும் போனேன். பட் மரங்களாக இருக்கிறனால திருப்பி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இதனாலேயே பாதி டைம் போயிடுச்சு, அம்போண்டு போயிடுச்சு. ஓகே, நாங்கள் பாட்டுக்கு போவோம். வந்தாச்சு நண்பர்களே. இதில் கொஞ்சம் அயனை பார்த்தேன். அதை மைண்ட் பண்ணிட்டு வரலாம் உண்டு. அப்படி தான் நான் ஃபுல் செட் ஆர்மர் செய்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை. இந்த அயனை அயன் பண்ணுறதுல கடுப்பு வரும் நண்பர்களே. இங்கே கிடைச்சிடுச்சு. எவ்வளோ மரம் கிடைச்சிட்டு நானும் கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அயன் பண்ண தொடங்கிட்டேன். அதாவது அயனை அப்போ நான் பார்த்தேன்னா அந்த ஆர்மி ஸ்டோன்ஸ் இதை ஒரு பேர், அதை நாங்கள் மைண்ட் பண்ணிக்க. இதை மைண்ட் பண்ணால் இது கிடையாது, அந்த ஸ்டோன் கிடைக்க மட்டும் பார்த்தா அது கிடைக்கல. ஓகே, நான் எமரலை கண்டுட்டேன். நான் அந்த எமரலை மைண்ட் பண்ண போயிட்டேன். எமரலுக்கு கீழே கோல் இருக்குது. கோலை மைண்ட் பண்ணாமல் தான் நினச்சேன்னா கொஞ்சம் டைம் வேஸ்ட்டாக போட மாட்டேன். மேலே வந்து பார்த்தா மேலேயும் ஒரு எமரல். ஐயையோ, அதுக்கு மேலேயும் ஒரு எமரல். சரி, நாங்கள் அந்த ட்ரேடர்கிட்ட போய் ட்ரேட் பண்ணலாம்னு பார்த்தா அங்கேயும் ஒரு எமரல். இப்போ நான் கடுப்பு எமரல் மைண்ட் பண்ணி. ஓகே, நாங்கள் குதிரையில் போய் கொண்டு இருக்க அங்கேயும் ஒரு எமரல். ஐயோ, ஒன்று ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஓகே, நான் எமரலை மைண்ட் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தா இந்த குதிரை வந்து ஓடுறான். ஐயோ, இந்த பிகேஷன் லைஃபும் குறைஞ்சிருச்சே. ஐயோ, இனிமேல் இதுக்கு மேலே தாங்க பிடிக்காது. நாங்கள் வீட்டே போவோம். இல்லை, மைன்கிராஃப்டில் எமரலையும் சரி அயனையும் சரி மைண்ட் பண்ணி என்னை மண்டை சூடாகிட்டு. அதான் பூசணிக்காய் கண்ணணும்னா பூசணிக்காய் மைண்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ஐடியா. பூசணிக்காயை வச்சு ஒரு அயன் குளத்தை செஞ்சு போடலாம் அப்படின்றது. ஏன்டா கோடிக்கணக்காக அயன் இருக்குது. கோடிக்கணக்கில் ஒரு 2 ஸ்டக் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அயனை வச்சு ஒரு ஒரு மாதிரி ஒரு அயன் குளத்தை செய்யலாம்னு ஒரு நம்பிக்கை. அதுதான், அவ்வளோதான். இந்த மண்ணை வச்சு நான் அந்த எக்ஸ்ட்ரா ஃபார்ம் செய்ய போகிறேன்னு சொன்னாங்களே, இந்த எக்ஸ்ட்ரா ஃபார்ம் செய்ய போகிறேன். ஏன்னாண்டா அது சாப்பாடு உதவியாக இருக்குது. ஹார்ட்வேரில் சாப்பாடு தான் முக்கியம் குமார். ஓகே, ஏன் நான் வீட்டுக்குள்ளே செய்கிறேன்டா, வீட்டுக்குள்ளே தான் சேஃபாக இருக்குது. வெளியில் வந்து போயிடாது. அதான் இந்த சீட்ஸ் எடுக்கிறதுக்காண்டி தண்ணியை போட்டு புளியாடுறேன். ஓகே, இங்கடா சீட்ஸ் அங்கே போயிடுறது. இப்போ என்கிட்ட 9 சீட்ஸ் இருக்குது.
மண்ணும் கிடக்கு, மண்ணை வச்சுட்டு ஓகே ஃபார்மிங் வேலையை செய்ய வேண்டியதான். இது ஏன்னா ஃபார்மிங் தான் முக்கியம். ஓகே இப்போ பர்ஃபெக்டாக நான் செஞ்சுட்டேன். இதுட்டாயிச்சா அவ்வளோதான், படுக்க வேண்டியதான். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணது எல்லாத்தையும் அடிக்கி அடக்கா வச்சு பொழுது நான் பாடுவேன். 8 பேர் இருந்தங்களே, அடுத்த நாளுக்கு நாங்கள் ரேட் பண்ணலாம். ஆனால் இந்த வீடியோ லென்த்தாக போகுது, இதோட முடிச்சுக்கலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்குது. ஓகே பம்மின் எடுத்து இதை வெட்டுவோம். ஒரு அயன்குளம் செய்வோம் நண்பர்களே, அதுதான் எனக்கு முக்கிய நோக்கம். அயன்குளத்தோட முடிச்சுக்கலாமா? ஓகே நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் படுக்க தொடங்கிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கு நான் செஞ்சது. உங்களுக்கு அயன்குளம் செய்யறதுக்காடி நானே சொல்கிறேன். 4 அயன் பிளாக் எடுத்து இந்த மாதிரி செய்யணும். நித்திரோலாம் அவ்வளோ தேவை. அந்த 4 அயன் பிளாக்கையும் வெளியில் கொண்டு வந்து 4 இப்படி நான் எடுக்கிற மாதிரி எடுக்கணும். கீழே 2 நான் மாறி 3 வச்சுட்டேன். சரி பரவாயில்ல. கரையில் இன்னும் 2 வச்சுட்டு இந்த சீசாலை வெட்டின இந்த பூசணிக்காய் மண்டை மாதிரி இப்படி வச்சா ஒருத்தன் வருவான் பாருங்க, குருன்னு வந்துட்டான்டா அயங்கோளம். என்ன குறுன்னு பார்க்குறான்? ஏய் அப்படி பார்க்காத. எக்ஸ்ட்ரா ஃபார்முக்காண்ட ஒரு குழி கொண்டாங்க இல்லையா, அதில் இன்ஃபினிட்டி பூல் செய்ய போகிறேன். ஏன்னா அது கஷ்டமாக இருக்காது எனக்கு. வீட்டுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபினிட்டி பூல் இருந்தால் இப்போ வேணும்னா தண்ணி எடுத்துக்கலாம் இல்லை. இதுதான் ஒரு வால் இங்கே இருக்குது, ஒன்று உள்ளே இருக்குல்ல. இதே மல்லி கொண்டு போய் அதில் ஊற்றினா சரி. 2 பக்கமும் ஒரு சதுரமாக போட்டுட்டு 2 மூலையிலையும் போட்டால் இன்ஃபினிட்டி பூல் ரெடி. பாருங்க நிறைய இருக்குது. நிறைய இல்லை, இது பேர் ஏதோ இருக்குது. இது பேர் நாய் இல்லை, இது பேர் உல்ஃப். சரி எப்படி கண்டுபிடிச்சேன்? உல்ஃப் நண்பர்களே, உல்ஃப் இருக்குது. உல்ஃபை நாங்கள் டேம் பண்ணால் அதுக்கு போன் வேணும். அதான் போன் எல்லாத்தையும் எடுத்து செலவழிச்சிட்டேனே. பிரச்சனையே இல்லை. நான் வேறு எதுவும் வாங்கி உன்னை டேம் பண்ணாமல் போக மாட்டேன். ஒரு கேவுக்குள்ளே போடாமன்ற ஒரு ஐடியா அடுத்த பாடலாக தான் வரும். ஒரு கேவுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அதுக்கு முதல் நான் இவ்வளோ நேரமாக ரெக்கார்ட் பண்ணுறேன். வெறும் 6 தான் இருக்குது. இந்த வீடியோ 43 நிமிஷம், சுருக்கி பார்த்தா 12.30 செகண்ட். ஐயோ 12 நிமிஷமாடா இந்த வீடியோ. சரி இந்த வீடியோ இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்னுமே லைக் பண்ணாட்டி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் காட்டு போட்டுவிடுங்க. அப்போ அடுத்த மோட்டிவேஷனாக இருக்கும். பாய் பாய் நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.